ஏன் ட்ரம்ப் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிற கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. ஆலன் என்கிற ஒருவர் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினார்? வளமையாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி ஈடுபட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற ஒரு முத்திரையை குத்தி முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் பயங்கரவாதிகளாக்கி, அதே போன்று இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த மாதிரியான செய்திகளை தான் போடுவாங்க. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான செய்தி தொடர்பான விவரங்களைத்தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், பரபரப்பாக உலகம் முழுவதும் தற்போது பிரேக்கிங் நியூஸாக பேசப்படக்கூடிய செய்தி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பங்கு கொண்ட ஒரு நிகழ்வில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் எவ்விதமான காயங்களும் இன்றி உயிர் தப்பி இருக்கிறார் என்கிற செய்திகளும் அது தொடர்பான வீடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஹில்டன் ஹோட்டலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபரோடு துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கலந்து கொண்டிருந்தார். அமெரிக்க அதிபருடைய குடும்ப உறுப்பினர்கள் மெலானியா உள்ளிட்ட பல பேரும் அதிலே பங்கெடுத்திருந்தார்கள். அதை தாண்டி எக்ஸத் உள்ளிட்டவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பென்டகனுடைய பொறுப்பாளர்கள், அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை பொறுப்பாளர்கள், பல அதிகாரிகள் என்று பல முக்கியஸ்தர்களும் அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதுதான் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உதவியாளர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு பரபரப்பான சூழல் உருவாகிறது. அனைவரும் ஓடுறாங்க. குறிப்பாக ஜேடி வான்ஸை காப்பாற்றிக்கிட்டு ஒரு தரப்பு வெளியில ஓடிட்டாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்க அதிபருக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகத்தான் இந்த சூழல் ஒரு பரபரப்பான சூழலாக மாற்றப்படும் போதுதான் ஏதோ சம்திங் நடந்திருக்கிறது என்று சொல்லும்போது அவங்களுடைய சீக்ரெட் ஏஜென்சி முன்னாடி பாஞ்சி வர்றாங்க. டேபிள்கள் எல்லாம் பாஞ்சிக்கிட்டு முன்னாடி வர்றாங்க. வந்து உடனே அதிபரை அப்படி செக்யூரிட்டி கார்டோட பாதுகாப்பாக பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, அங்கே ஏதாவது ஒரு வழியை அவங்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு அதுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அமெரிக்க அதிபருக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை. குறிப்பாக ஜேடி வான்ஸுக்கோ அங்கிருந்து யாருக்குமோ இப்படியான எந்த காயங்களும் ஏற்படவில்லை. ஆனால் துப்பாக்கிதாரி நடத்திய தாக்குதலில் துப்பாக்கி குண்டுகளில் இருந்து பாதுகாப்பு பெறுகிற கவசத்தோடு இருந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு இருந்த ஒருவருக்கு அட்டாக் நடந்திருக்கிறது. அவர் புல்லட் ப்ரூஃபோடு இருந்தவர் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் தற்போது அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு எந்த விதமான காயங்களோ ஆபத்துகளோ இல்லை என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த தாக்குதலை நடத்தியவர் யார் என்கிற ஐடென்டிஃபிகேஷன் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய அதிகார வட்டங்கள் ஓப்பனாக இவர்தான் என்கிற செய்திகளை சொல்லாவிட்டாலும் ஆலன் என்கிற ஒருவர் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார் என்கிறது அமெரிக்காவினுடைய எல்லா ஊடகங்களுமே, ஒன்று ரெண்டு ஊடகங்கள் கிடையாது. வாஷிங்டன் போஸ்டாக இருக்கலாம், அதே போல் நியூயார்க் டைம்ஸாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களை ஃபாக்ஸ்லேருந்து எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஊடகங்களும் ஆலன் என்கிற பெயரை உடைய ஒருவர் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபரை அவருடைய ஃபோட்டோவோட அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அவரை இடுப்புக்கு மேலே டிஷர்ட் களையப்பட்ட நிலையில் வீழ்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அது ஊடகங்கள் சொல்லும்போது வேறு வெப்பன் ஏதாவது வச்சிருக்கிறாராங்கிறதுக்காக அப்படி ஆடைகள் களையப்படும் என்று சொல்லி சொல்றாங்க. அவரை விரட்டி போய் தான் பிடிக்கிறாங்க. அவரால் வேற எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. இதுதான் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானி உடனடியாக இதற்கு எதிராக கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார். இப்படியான பயங்கரவாத தாக்குதல்களை யாரும் செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஏன் ட்ரம்ப் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிற கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. ஆலன் என்கிற ஒருவர் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினார்? வளமையாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி ஈடுபட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற ஒரு முத்திரையை குத்தி முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் பயங்கரவாதிகளாக்கி, அதே போன்று இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த மாதிரியான செய்திகளை தான் போடுவாங்க. அல்லாஹ்வுடைய உதவியில் இந்த சம்பந்தப்பட்ட நபர் அப்படியான ஒரு நபர் மாதிரி எந்தவித அடையாளங்களும் படுத்தப்படலை. ஆலன் என்கிற ஒரு பேரில் தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் எதுக்காக இந்த தாக்குதலை மேற்கொண்டார் என்கிற கேள்வி இருக்குது. அவற்றிலிருந்து ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கும் போது அமெரிக்க அதிபர் அவரிடத்துல ஊடகங்களுடன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு, ஈரானுடைய யுத்தத்திற்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இருக்கிற மாதிரி தெரியலை, அப்படியான எந்த விதமான அடையாளங்களும் இதில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால்
அடுத்த நிமிஷமே திருப்பி இன்னொரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு ஈரான் தான் இதை செஞ்சிச்சுன்னு அவர் சொல்லுவாரானா நிச்சயம் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறங்க. ஆனால் முதல் கட்டமாகவே ஈரானுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம ஏற்கனவே இந்த காசா தொடர்பான ஈரானுடைய அப்டேட்டுகள் தந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக நம்ம பேசும்போதே ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். என்னென்னு கேட்டால், அமெரிக்க அதிபருடைய லெபனான் விஷயத்தில் அவருடைய இந்த ஈரானுடைய வார உடனடியாக நிறுத்துவோம் என்று சொன்ன ஒரு இடத்துக்கு வந்தது, மீண்டும் யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு இஸ்ரேலை தடுக்கிறது, லெபனானில் நீங்கள் குறிப்பாக அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு இஸ்ரேலை தடுக்கிறது எல்லாம் அமெரிக்க அதிபரை இன்னொரு பக்கம் ஜான் எஃப் கென்னடி அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமோ என்கிற சந்தேகங்கள் எல்லாம் சர்வதேச மட்டத்தில் எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்களாக மாறி இருக்கிறது. காரணம்னா, ஜான் எஃப் கென்னடி என்றைக்கு ஜூவிஸுக்கு எதிராக, ஜூவிஸ் லாபிக்கு எதிராக பேச ஆரம்பித்தாரோ, இந்த யூதர்களுக்கு எதிராக முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தாரோ, அன்னைக்கு அவருடைய கடைசி காலகட்டம்ங்கிற விதமாக நடந்து முடிஞ்சதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இப்பொழுது எதை சொன்னாலும் நெத்தனியாகு சொல்கிறதை எல்லாம் கேட்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பு லெபனானுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது, ப்ளஸ்ஸு ஈரானுடைய வாரம் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது நெத்தனியாகுக்கு பலத்த பின்னடைவாக மாறி இருக்குதுங்க நமக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தேர்தலுக்கு போக முடியாது, காசா ஓரில் தோத்துட்டாரு, அதே மாதிரி ஈரான் ஓரில் 2 தடவை தோத்துட்டாங்க, இப்போ நடந்திருக்கக்கூடிய லெபனானுடைய ஓர்லையும் ஹிஸ்புல்லாக்களை ஜெயிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உடனடியாக அவங்க ஒன்றும் லெபனானோட யுத்தம் பண்ணி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம்னு ஏதாவது சொன்னால் தான் அவங்க தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்கிற இக்கட்டெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அடுத்து என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்வி இருக்குது. அந்த வகையில் தான் ஜான் எஃப் கென்னடிக்கு ஏற்பட்டது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற அச்சங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூழலில் திடீரென நேற்று இரவு இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரி அசம்பாவிதம் ஆயுதத்தை கையில் எடுத்து அநியாயமாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் செஞ்சாலும் குத்தம் தான், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக எவன் செஞ்சாலும் குற்றம் தான். அதை யாருமே பண்ணக்கூடாது. தீவிரவாதங்கள் ஒழிய வேண்டும், பயங்கரவாதங்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இந்த ஆயுத கலாச்சாரமே இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு திடமான மனோநிலையிலையும் ஸ்டாண்ட்லையும் நம்ம இருக்கணும். ஆனால் இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்குமோ இந்த தாக்குதலுக்கும் வேறு விதமான இஸ்லாமிய சாயம் பூசுவதற்கோ எந்த இடங்களும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அமெரிக்க அதிபரும் அதை சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்த செய்திகள் வெளிவரும்போது தான் நம்ம இதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எது எப்படி போனாலும் அமெரிக்க அதிபர் எந்த விதமான காயங்களும் இல்லாமல் தப்பி இருக்கிறார். அட்டாக் நடக்கும்போது ஜேடி வான்ஸ் தான் உடனடியாக அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை உடனே பாதுகாத்து ரிட்டர்ன் கொண்டு போயிடுறாங்க. பிற்பட்ட நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை காப்பாற்றுகிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதை பார்க்குற எல்லோருமே தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு தேவையான உண்மையான செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அனைவரும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.